வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் சினிமா தேட்டருக்கு 7.9 ஹோம் சினிமா தேட்டருக்கு சென்டர் சேனல் பாக்ஸ் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஹெச்டி ஹெச்எம்ஆர் வுட்டில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறது வழக்கம். உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்ரான் பஞ்செல்லாம் உள்ளார போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 8 இன்ச்சு போட்டு நம்ம இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 8 இன்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ohms 8 ohms வரும். அதை ரெண்டையுமே வந்து நம்ம பேரல் பண்ணி 4 ohmஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். சென்டர் சேனலில் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டும் ப்ளஸ் டைலாக் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அக்யூரேட்டாக வந்து சவுண்ட் வந்து டெலிவரி ஆகும். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கருடு டைப்பில் நல்லா பெண்ட் பண்ணி பண்ணியிருப்போம். இதோட வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இதை எப்படிலாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ராடெல்லாம் கொடுத்து அதோட பாடி ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ரெடி பண்ணியிருப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சேனலுக்கு வந்து வெறும் வாய்ஸ் தானே வரப்போகுது, அதுக்கு போய் இவ்வளோ பெருசு தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் இவ்வளோ பெரிய 8 இன்ச்சு நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் 8 இன்ச்சு போட்டு நம்ம பண்ணுறோம், ஒரு 4 இன்ச்சோ ஒரு 3 இன்ச்சோ போட்டு போகலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. இந்த கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சேனலுமே வந்து 8 இன்ச்சு சேம் இதே மாதிரி டிரைவர் தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஹெவியான ஸ்பீக்கர் தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபையரும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெவியான ஆம்ப்ளிஃபையரு இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பக்காவாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், சரவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய சப்பு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டரோட வரக்கூடிய சவுண்டை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடும். அதாவது இதை பீட் பண்ணிவிட்டு வந்துடும் சின்னதாக போட்டோம்னா. ஏன்னா அவங்க ரூம் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாம் வந்து சவுண்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் சேனலில் வந்து நம்ம வந்து சவுண்டு வைப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கரோ 3 இன்ச்சு ஸ்பீக்கரோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சவுண்டு பத்தலைன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா உள்ளார இருக்கக்கூடிய ஐசியும் போயிடும். ஸோ அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி எல்லா சேனலும் 8 இன்ச்சு போடும்பொழுது சென்டரும் வந்து டபுள் 8 இன்ச்சு போட்டிருக்கோம். அந்த டபுள் 8 இன்ச்சு போட்டது இல்லாமல் வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயராக போடாமல், ஸ்கொயருங்கிறது நார்மலாக எல்லாமே பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். இந்த பாக்ஸை சென்டர் சேனல் தூக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 2 பேர் வேணும். அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெவியான வெயிட்டு. அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து தான் தூக்கி முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டு பொசிஷனில். இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு துப்பாக்கியில் சொல்கிற சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கன் சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபேஸ்லேயே வந்து இதோடைய ஆடியோ வந்து விழுவும். அந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸோட அமைப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்டல் கிளியரான ஒரு டியூட்ரு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்கான ட்ரிபிள் சவுண்டு வராது, நல்லா சாஃப்டான ஒரு ட்ரிபிள் வரும். உங்களுக்கு வந்து சல்லுன்னு இறையிற மாதிரி அந்த சவுண்டுனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இதில் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து ட்ரிபிள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்பியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி போடுவோம் எப்போவுமே. சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துற மாதிரி இருக்காது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தாக வேலை செய்கிறதுக்காக, இந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக, நல்லா முன்னாடியும் பின்னாடியும் நல்லா போயிட்டு நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்காக பார்த்திங்கன்னா இது மேலே வந்து ஒரு கெமிக்கல் கோட்டிங் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா தெரியும். கையில் தொட்டால் ஒட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா காயவே காயாது, மேக்ஸிமம் காயாது, இப்படியே தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா இந்த மாதிரி காயில் கட்டி நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி போடுறனால பார்த்திங்கன்னா அதோட பேப்பர் வந்து அப்படி டைட் பொசிஷனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரணுங்கிறதுக்கோசரம் இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோட்டிங் வந்து அதோட எட்ஜில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டியூட்டருக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய கிரில் கொண்டு நம்ம வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி போடணுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரியலாகவே சினிமா தேட்டரில் வந்து கேட்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து டைலாக் ரீடிங்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து கேட்கும். அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு வரக்கூடிய ஆம்ப்ளிஃபையரும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேட்சிங்காக ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி இந்த ஸ்பீக்கர் பாக்ஸும் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா ஏதோ கஸ்டமர் காசு கொடுக்குறாங்களேங்கிறதுக்கோசரம் ரெடிமேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வச்சு ஃபிட் பண்ணி ஆம்ப்ளிஃபையரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறது நம்ம ஒர்க்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். அதே போல் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் வெளியில் வரணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு நாம் வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்தமே மிக்க நன்றி. தேங்க்யூ.